இதுதான் மானசரோவர் ஏரி. சுற்றி பனிமலை இருக்கும். தூரத்தில் கைலாச மலை தெரியும், பனிமலை அது தெரியாது பாருங்க. ஓம் நம சிவாய. நன்றி. வணக்கம். கைலாசநாதர் காலையில் தக தக தகன்னு ஜொலிக்கிறார் பாருங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. கைலாசமலை நார்த் ஃபேசிங். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது. அதிலிருந்து ஸ்னோ உருகி அப்படியே ஆறா ஓடுது. ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆத்ம ஞான மையத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய திருக்கைலாய மானசரோவர் யாத்திரையினுடைய 8வது நாள், எங்களுடைய பரிக்கிரமாவை துவங்கிய முதல் நாள். சுவாமி தெற்கு முகத்துல நாங்க ஆரம்பிச்சு மேற்கு முகத்தை தரிசனம் செய்து தற்போது வடக்கு முகம் அப்படின்ற இந்த இடத்தை நாங்க அடைஞ்சிருக்கிறோம். இந்த வடக்கு முகத்துல மட்டும்தான் சுவாமி இந்த அளவிற்கு விஸ்வரூபமாக தரிசனம் தரக்கூடிய இடம். இந்த கைலை மலை அப்படிங்கிறது எல்லோரும் ஞானியர்கள், மகான்கள், சித்தர்கள், முனிவர்கள் எல்லோரும் தேடி ஓடி வந்து நாடிய மலை அப்படின்னு சொல்லலாம். திருஞான சம்பந்தர் போற்றிய திருமலை, அப்பர் பெருமான் ஓடி வந்த திருமலை, சுந்தரமூர்த்தி நாயனாரினுடைய அவதார திருத்தலமே இந்த திருக்கைலாய மலை. மாணிக்க வாசக சுவாமிகள் இந்த கைலை மலையானை அத்தனை போற்றி பாடி இருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமான இங்க விஸ்வரூபமா நம்மளால தரிசனம் பண்ண முடியுது. நீங்க அந்த சுவாமிய பாத்தீங்கன்னா தெரியும். பிரம்மாண்டமாக பெருமான் எவ்வளவு அழகா, அற்புதமா, ஆனந்தமா நமக்கு காட்சி தருகிறார் அப்படிங்கிற அந்த ரூபத்தை நீங்க பாருங்க. இந்த மலையில பார்க்கிற போது உங்களுக்கு வீடியோல எவ்வளவு தெளிவா தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க கவனிச்சு பாருங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு கூர்மையான பகுதி அப்படிங்கிறது நாகத்தினுடைய குடை போல அமைந்திருக்கும். அந்த நாகம் 5 தலை நாகமாக விரிந்து அதற்கு கீழே சுவாமி அமர்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உடையதுதான் இந்த வடக்கு முகம் அப்படின்னு சொல்லலாம். சுவாமி நீங்க பாத்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நாகாபரணன் அப்படின்னு அந்த பெருமானை நாம போற்றுகிறோம். அந்த பெருமானை பத்தி சொல்லுகிற போது எல்லோருமே சொல்றோம் நாகத்தை அணிந்தவர் அப்படின்னா அந்த மலையாக பெருமான் இங்கு காட்சி தருகின்ற மலை. எத்தனை கோடி பிறவியில செய்த புண்ணியம் இருந்தால்தான் இந்த மலையை கண்ணால பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நிக்கும் போதே உடம்பெல்லாம் நடுங்குகிறது. பேசுவதற்கு வார்த்தைகள் வரவில்லை. கண்களில் இருந்து பெருமானை நினைக்க நினைக்க ஆனந்த கண்ணீர் பெருகுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வினாடி கூட இவரை விட்டு பிரியறதுக்கு மனசே வராது. சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த கைலையை விட்டு நீ பூமிக்கு போன்னு சொல்ல போது சுந்தரர் நான் போக மாட்டேன்னு ஏன் சொன்னாருன்னு இங்க வந்த பிறகுதான் அதை எல்லாராலையும் உணர முடியும். ஏன்னா ஒரு 10 நிமிஷம், 1 மணி நேரம், ஒரு நாள் பாக்குற நமக்கே அப்படி இருந்ததுன்னா அவர் பிறவி எடுத்த இடமே இங்கே அப்படின்னும் போது நமக்கெல்லாம் எவ்வளவு ஆனந்தம். உங்க எல்லோருடைய அன்பினாலும் நாங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இன்னைக்கு பெருமானை இங்க தரிசனம் பண்ணி இருக்கிறோம். இன்னும் என்னென்ன விதமான என்னென்ன கோலங்கள்ல அவர் எங்களுக்கு காட்சி தர இருக்கிறாரோ அத்தனை காட்சியும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.